அனுரவின் ஒரேயொரு கையெழுத்தால் மாறும் 12 பேரின் தலையெழுத்து. மரணத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு சென்ற அவசர செய்தி. தென்னிலங்கை அரசியலில் புதிய திருப்பம். சஜித் நாமலை இணைக்கும் தீவிர முயற்சியில் முக்கிய புள்ளி. பிரித்தானிய துணை பிரதமர் தமிழ் கட்சிகளுடன் கலந்துரையாடல். எப்ஸ்டியன் கோப்புகளில் சிக்கியுள்ள விடுதலை புலிகளின் தலைவருடன் புகைப்படத்தில் இருக்கும் இந்திய அதிகாரி. ஜனாதிபதியை தகாத வார்த்தையால் திட்டிய 5 கைது. நிழல் மாகாண சபை முறைமையை செயற்படுத்தும் முயற்சியை அரசாங்கம் கைவிட வேண்டும். செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு ஒரேயொரு கையெழுத்தினால் முன்னாள் எம்பி அமரகீர்த்தி அத்துக்கோரள கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று ஃபீல்டு மார்ஷல் சரத் புன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரியின் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு வழங்குமாறும் சரத் புன்சேகா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் விசேட கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்துள்ளார். ஜனாதிபதி ஒரு பேணியை தட்டுவதன் மூலம் இத்தகையவர்களை மரண தண்டனையிலிருந்து விடுவிக்க முடியும் என்றும் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். அமரகீர்த்தியின் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இளைஞர்களை மன்னியுங்கள் எனவும் ஜனாதிபதியிடம் அவர் கோரியுள்ளார். அறகலிய போராட்டத்தின் போது 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி ஏற்பட்ட கலவரத்தின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரது பாதுகாப்பு அதிகாரி ஆகியோர் தாக்கி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த குற்றச்சம்பவத்துடன் தொடர்புடைய 12 பேருக்கு கடந்த 11ஆம் தேதி 3 அடங்கிய நீதிபதி குழாமல் மரண தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் குரல் அமைப்பின் தலைவர்களுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு நேற்று பத்திரமுலையில் உள்ள நெலுமாவத்தை கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது. நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் அதன் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், பாராளுமன்ற உறுப்பினர்களான CP ரத்நாயக்க மற்றும் சஞ்சீவ் எதிரிமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். மக்கள் குரல் அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி பேராசிரியர் பீரிஸ், பிவித்ரிஹல உரிமைவின் தலைவர் உதய கம்மன்பில, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் மஹிந்த அமரவீர, பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் அனுர பிரியதர்ஷன யாப்பா மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் டிரான் அலஸ் உட்பட பல தலைவர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். பேராசிரியர் பீரிஸின் ஒருங்கிணைப்பில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பேராசிரியர் பீரிஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் அண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்து பேச்சு நடாத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடம் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நுகைகொடையில் மகா மக்கள் குரல் என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்ட பிரம்மாண்ட பேரணியை தொடர்ந்து போது கட்சி தலைமையகத்தில் இந்த முக்கிய சந்திப்பு இடம்பெற்றுள்ளமை அரசியல் களத்தில் விசேட கவனத்தை பெற்றுள்ளது. இன நல்லிணக்கம் மற்றும் நீதியை நிலைநாட்டும் விடயங்களில் தமிழர்களுடன் பிரித்தானியா எப்போதும் துணை நிற்கும் என பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லம்மி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லம்மி மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் ஆகியோருக்கும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. இதன்போது ஈழத் தமிழர்கள் எதிர்கொள்ளும் தேசிய இனப்பிரச்சினை மற்றும் அதற்கான நிரந்தர அரசியல் தீர்வு திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டன. குறிப்பாக இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல், பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி மற்றும் தமிழ் சமூகம் அன்றாடம் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து தமிழ் பிரதிநிதிகள் பிரித்தானிய தூதுக்குழுவினருக்கு விளக்கம் அளித்தனர். அர்த்தமுள்ள முன்னேற்றங்களுக்கு ஆதரவளிக்கவும் நீதி மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிக்கவும் ஐக்கிய ராஜ்யம் உறுதியாக இருப்பதாக துணை பிரதமர் டேவிட் லம்மி இதன்போது தெரிவித்தார். மேலும் தமிழ் மக்களின் குரல் சர்வதேச மட்டத்தில் தொடர்ந்து ஒலிப்பதை உறுதி செய்யவும் இன நல்லிணக்கம் மற்றும் நீதியை நிலைநாட்டும் விடயங்களில் தமிழர்களுடன் பிரித்தானியா எப்போதும் துணை நிற்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த முக்கிய வாய்ந்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், கயேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அமெரிக்க பாலியல் குற்றவாளியான ஜெப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான நீதிமன்ற கோப்புகளை அமெரிக்க நீதிமன்றம் அண்மையில் வெளியிட்டிருந்தது. மில்லியன் கணக்கான குறித்த கோப்புகளில் உலகின் பல்வேறு சக்தி வாய்ந்த தலைவர்களின் புகைப்படங்களும் ஆவணங்களும் இருப்பது சர்வதேச ரீதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அந்த ஆவணங்களில் விடுதலை புலிகளின் தலைவருடன் புகைப்படத்தில் இருக்கும் இந்திய அதிகாரியொருவரும் இருக்கின்றார். ஈழத் தமிழர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் குறித்த இந்திய பிரமுகர். குறிப்பாக விடுதலை புலிகளின் தலைவர் முன்பாக அமர்ந்து ஒரு முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மத்திய அதிவேக வீதி நுழைவாயிலுக்கு அருகில் ஜனாதிபதியை தகாத வார்த்தைகளால் திட்டி அந்த காணொலியை சமூக ஊடகங்களில் பதிவேற்றிய கடான பிரதேசத்தைச் சேர்ந்த ஐவர் கடான காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் மத்தள அதிவேக வீதி நுழைவாயிலில் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் ஏனைய இரு அதிகாரிகளுக்கும் இடையே ஏனைய இரு அதிகாரிகளுக்கும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நிறைவேற்றதிகார ஜனாதிபதியை பகிரங்கமாக தகாத வார்த்தைகளால் திட்டி அநாகரிகமாக நடந்து கொண்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமை காரணமாகவே அவர்கள் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று கதிர்காமம் புனித யாத்திரை சென்று திரும்பிக் கொண்டிருந்த தனியார் பேருந்தொன்றில் ஆசனப்பட்டிகள் இல்லாமையினால் அதிவேக வீதிக்குள் நுழைய காவல்துறையினர் அனுமதி வழங்காத காரணத்தினால் அங்கு பரபரப்பான சூழ்நிலையொன்று ஏற்பட்டுள்ளது. இதன்போது அந்த பேருந்தில் பயணித்தவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அச்சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை கோரி பேருந்தில் வந்தவர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளதுடன் அச்சந்தர்ப்பத்தில் கைபேசியில் காணொலியொன்றை எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றியுள்ளனர். சட்ட ரீதியற்ற நிலையில் உள்ள நிழல் மாகாண சபை இல்லாமல் செய்ய வேண்டும். இது நடைமுறைக்கு ஒவ்வாதது. நிழல் மாகாண சபை முறைமையை செயற்படுத்தும் முயற்சியை அரசாங்கம் கைவிட வேண்டும். இதனை நாங்கள் எதிர்க்கின்றோம். ஜனநாயக ரீதியில் மாகாண சபைகள் தேர்தல் ஊடாக அரசியல் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விசேட வியாபார பண்ட அறவீட்டு சட்டத்தின் கீழான கட்டளைகள் மற்றும் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழான 2 ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டு அங்கவர் மேலும் உரையாற்றியதாவது: உணவுப் பொருட்கள் நிர்ணய விலைக்கமைய எங்கும் விற்பனை செய்யப்படுவதில்லை. அதிகாரிகள் இந்த விடயத்தில் கண்டும் காணாமலும் இருக்கின்றனர். இந்த உத்தியோகத்தர்கள் தொடர்பில் அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும். ஊழலுக்கு எதிராக இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தும் நிலையில் மக்கள் நியாயமான விலையில் பொருட்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். புகையிரத போக்குவரத்து நிலையில்லாத நிலைமையே காணப்படுகின்றது. குறிப்பாக இரவு நேர மன்னார் புகையிரத போக்குவரத்து சேவைகள் தொடர்பில் போக்குவரத்து அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். அரசாங்கம் மிக மோசமான விடயத்தையே செய்ய முயற்சிக்கின்றது. மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் மாகாண சபை நிழல் அரசாங்கத்தை நடைமுறைப்படுத்தும் செயற்பாட்டை முன்னெடுக்கின்றது. இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. மாகாண சபைகளின் அமைச்சுக்களை உருவாக்கி ஆளுநர் தலைமையில் அதிகாரிகளை சந்தித்து அரசாங்கம் போன்று நடத்தும் வகையில் அரசியலமைப்பில் இல்லாத விடயத்தில் செய்வதற்கு அரசாங்கம் செயற்படுத்த முயற்சிக்கிறது. இவ்விடயத்தில் ஜனாதிபதி கவனம் செலுத்த வேண்டும். சட்ட ரீதியற்ற நிலையில் உள்ள நிழல் மாகாண சபையை இல்லாமல் செய்ய வேண்டும். இது நடைமுறைக்கு ஒவ்வாத முறையே. இதனை நாங்கள் எதிர்க்கின்றோம். இதனை நிறுத்தி மாகாண சபைகள் தேர்தல் ஊடாக அரசியல் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்கின்றோம் என்றார். ஜனாதிபதியிடம் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்ற அதே நேரத்திலே இந்த மாகாண சபை முறைமை தேர்தலை வைக்காது இந்த மாகாண சபை நிழல் அரசாங்கம் செய்கின்ற ஒரு செயல்பாடு வழக்கிலே அதை நடைமுறைப்படுத்துகின்ற நிலை காணப்படுகிறது. இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கல்வி அமைச்சர் உருவாக்கப்பட்டிருக்கிறார், விவசாய அமைச்சர் உருவாக்கப்பட்டிருக்கிறார். இப்படி அமைச்சர்கள் இந்த மாகாண சபையில் இருக்கின்ற அமைச்சுக்களை உருவாக்கி ஆளுநருடைய தலைமையிலே அதிகாரிகளை சந்தித்து தாங்கள் இந்த மாகாண சபை முறைமையை அரசாங்கம் போன்று நடத்துவதற்கான பாசாங்கை இந்த அரசியல் சாசனத்திலே இல்லாத ஒரு விடயத்தை அரசாங்கம் செய்ய நினைக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே இந்த விடயத்திலே ஜனாதிபதி கவனம் எடுக்க வேண்டும். இந்த விடயத்திலே ஒரு சட்ட ரீதியற்ற நிலையிலே இருக்கிற இந்த மாகாண சபை முறைமையை நிழல் மாகாண சபையை இல்லாதொழிக்க வேண்டும். அது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விடயம். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதை நடைமுறைப்படுத்துகின்ற வாய்ப்பை நிப்பாட்ட வேண்டும். மாகாண சபை தேர்தலில் ஒரு அரசியல் செயல்பாட்டை செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டு இன்றைய தினம் இந்த போக்குவரத்து தொடர்பான சட்டம் மூலம் இதில் ஒரு சின்ன விடயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். எங்கள்ட ஜெகதீஸ்வரன் எம்பி இருக்கிறாரோ தெரியாது. நான் நினைக்கிறேன் இப்போ சிடிபி சேர்மன் கதிரையில் போய் வவுனியாவில் இருக்கிறாரோ தெரியாது. என்னென்னா ஊழலை நிப்பாற்றம் ஊழல் இருக்காதுன்னு சொன்ன அரசாங்கம் வெக்கம். நான் கேட்குறேன் கோல் பண்ணி, ஆனால் நீங்கள் சிடிபி சேர்மனை பக்கத்தோட சின்ன கதிரை எடுத்து போட்டுலாம் இருந்துருக்கிறீங்கன்னு சொல்ல எனக்கு கதிரை தான் தெரியான்னு சொல்கிறார் வவுனியாவில். அதாவது தான் ஒரு டீச்சராக இருந்த ஒரு சிடிபிக்குள்ளே போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்க நிறுவனம் ஒன்றுக்குள்ளே போய் இந்த மாதிரியான ட்ரேட் யூனியன் வேலை செய்யலாமண்டா அதுக்கு பேர் தான் என்பிபி ஜேவிபி. ரெண்டாவது ஒன்றை சொல்கிறேன். அந்த மாகாண சபையண்ட ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமோ தெரியலை. மாகாண சபையண்ட ஒன்று ஒரு காலத்தில் இருந்தது, ஆனால் இப்போவும் இருக்குது.
உங்களுக்கு தெரியுமோ தெரியல, கௌரவ சபாநாயகர் அவர்களே, மாகாண சபையினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க அமைச்சர் சந்திரசேகர் முதலமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. அவருடைய பெண்கள் தொடர்பான அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெக்கம் வடக்கு மாநிலத்தில் வண்டியோட மதிலேறி பாஞ்ச நபர், பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், பெண்கள் உரிமை அமைச்சரவை பத்திரம் போட்டு கொடுத்துக்கிறாங்க. அது பரவாயில்லை. அதுக்கு பிறகு பார்த்தா எங்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் வந்து கல்வித்துறைக்கு அமைச்சர், வடக்கு மாகாண சபை அமைச்சர். அது சரி, பரவாயில்ல. சுகாதார அமைச்சர் ஆரண்டா எங்கட வைத்தியர் பவானந்தராயா, அவர் தான் நேற்றைக்கு இதில் ஓட் போடல. நான் எங்களுடைய கட்சி சார்பாக, எதிர்கட்சி சார்பாக தன்னுடைய கட்சிக்கு எதிராகவே ஓட் போட்ட மனுஷன் பவானந்தராஜா. ஒரு ஓட்டை இதில் 3 ஓட்டை இருக்கு. இந்த 3 ஓட்டைக்குள்ள ஒரு ஓட்டையை கை வைக்க இல்லாத ஒரு ஆள், ஒரு ஓட்டை போட இல்லாத ஒரு ஆள் என்னென்னு வடக்கு மாநிலத்தில் ஐயா ஒரு சுகாதார அமைச்சராக இருக்க முடியும் சொல்லுங்க. வெக்கம். எனக்கு சரி, எனக்கு 3 ஓட்டை இருக்கிற இந்த இடத்துல சிவப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் தெரியாம போட்ட ஒரு ஆள் வடக்கு மாநிலத்தில் ஒன்றே போட்டு வச்சிருக்கிறீர்கள். வடக்கு மாகாண அமைச்சரா வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அந்த ஆளுக்கு திருப்பி சொல்லி ஜெஸ் சொல்லுங்க நோன்னு சொல்றார். திருப்பி சபாநாயகர் சொல்றார் நோன்னு சொல்லுங்க, நோவுக்கு ஜெஸ் சொல்றார். அதை விட கேவலம் என்னென்றால் இந்த உள்ளூராட்சி அமைச்சர், உள்ளூராட்சிக்கு ஒரு அமைச்சரை போட்டிருக்கிறீர்கள். யார் தெரியுமே? இளங்குமரன். அந்த கல்லு பிடிச்சார். இங்க பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனைடா கல்லு. பாராளுமன்றத்திலையும் கல்லு, வெளியிலையும் கல்லு, சாவச்சேரியிலையும் கல்லு. வடக்கு மாகாணத்துண்டு உள்ளூராட்சி அமைச்சராக இளங்குமரனை போட்டிருக்கு. என்னண்டு ஒரு மாகாண சபையில 3 ஓட்டைக்குள்ள ஒரு ஓட்டைக்குள்ள கையை விட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை, சரியா கையை விட தெரியாத பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சுகாதார அமைச்சரை விடலாம். நீங்கள் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? என்னண்டு மாகாண சபைக்குள்ள ஒரு அதிகாரத்தை கொடுத்து கடிதம் அடிக்கப்பட்டு, இவர்களுக்கு கடிதம் அடிக்கப்பட்டு கௌரவ ஆளுநருக்கு முன்னிலை அரசாங்க உத்தியோகத்தர்கள் அழைக்கப்பட்டு இவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கை நடத்தி இருக்கிறார். நிழல் அமைச்சர்களாக பத்திரிகைகளில் வந்திருக்கிறது, பத்திரிகைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் தாங்கள் ஒரு மாகாண அமைச்சர் பயம், அங்க அர்ச்சுனா வைப்பான் பயம், அவ்வளவுதான். வடக்கு மாநிலத்தை மட்டும் வைக்க சொல்லுங்க, ஏழுமண்டா வைக்க முடியாது. ஏனென்றால் அங்கே அர்ச்சுனா மாகாண சபை எலெக்ஷனுக்கு நீங்கள் இங்கே இருந்து விட்டாலும் சரி, வடியை விடாலும் சரி, நான் போய் கேட்பேன், அந்த பயம். ஆனால் என்ன கவலை என்றால் நீங்கள் வடக்கு மாநிலத்தில் வச்சிருக்கிறது வந்து இப்படியான ஒரு 3 ஓட்டைகளுக்குள்ள ஒரு ஓட்டைக்குள்ள கையை விட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சிவப்பு கலர் பச்சை கலர் தெரியாத நிறக்குறைபாடு உள்ள ஒரு ஆள். இதன் என்னண்டு கண்ணில் நிற குறைபாடு உள்ள ஒருவர் என்னென்று வடக்கு மாகாண சபையில் முதலமைச்சர் வர முடியும் என்று சொல்லுங்க ஐயா. அது பரவாயில்ல. என்னென்றால் இந்த ஜெகதீஸ்வரனை கூட்டிக் கொண்டு விமல் ரத்நாயக்க கதைக்கிறார். தோளில் கையை போட்டு தோழர், இது வேற விதமான இல்லை, சும்மா தோழர் மட்டும்தான். தோழர் எங்கண்டு அரசாங்கத்தில் யாராவது யாருக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா, ஊழல் இருக்கிறதா, தெரிஞ்சாக்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறதாண்டு ஐயா வீடியோட நன்றி ஐயா, வீடியோவோட போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பாருங்க. பெரிய கதிரையில காலுக்கு மேல குழந்தை பிள்ளைகள் நர்சரி ஸ்கூல்ல ஆடுற மாதிரி காலாட்டி கொண்டு வெக்கமா இல்லையா ஐயா? அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன், அதுக்குள்ள திலகநாதன் ஐயா, அந்த பாவம் அந்த ஆளை பிடிச்சு போட்டிருக்குது. ஆடு மாடு நாய் தொடர்பான அமைச்சராக என்ன கவலைண்டா, அந்த திலகநாதன் என்றவர் தான் சொன்னவர் இலங்கையில அரிசி குறைபாடு வந்ததுக்குரிய காரணம் நாய் சோத்த தின்று. அந்த மருத்துவரை கொண்டு போய் நீங்கள் வடக்கு மாகாணத்தின் ஒரு விவசாய அமைச்சரா போட்டா நாளைக்கு எத்தனை மாடு மாட்டி கிடக்கும். இந்த வடக்கு மாகாணத்தில் புல் இல்லாத காரணம் முழுக்க மாடு என்று சொல்லி முழு மாட்டையும் பிடிப்பாங்க. ஏற்கனவே குரங்க பிடிச்சு கடைசியா நாயை பிடிச்சு கடைசியா மாட்டை பிடிக்கிற எல்லாம் மேல ஆட்டை தான் சொல்லுவாங்க தமிழ்ல ஐயா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா எங்களை கடிக்கிறேன். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய வெக்கம், மிகப்பெரிய அவமானம். அதை விட நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன் என்றால் இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வரான்னு நீங்கள் சொன்னீர்கள். எனக்கு அது சந்தோஷம். இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வரான் இந்த பிடிஎஸ்ஐ எடுக்கிறேன்னு சொன்னீங்கள். எனக்கு என்ன கவலை என்றால் ஒரு குறைஞ்சது ஒரு மாகாண சபையை வைக்க பயப்படுகின்ற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்குது தங்களுடைய 500 மீட்டர்ல 65 வந்திருக்கண்டு. அது மாறி ஐயா, அது 65 69 69 பொசிஷன் ஒன்று இருக்கு. அதை மாதிரி இவர்கள் 65 பார்த்துட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு அது 65 69 69 65 தெரியுது. அது 65 இல்லை 69, அது அவர்கள் இருக்கிற பொசிஷன். ஆகவே முடிக்கிறேன் இவரை காரணம் தப்புறே தான். ஏனிசா நான் உங்களோட மன்னிச்சுக்க, உங்களோட ஒரு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் சபாநாயகர் அவர்களே, தயவு செய்து
தயவு செய்து அந்த இருக்கிற 3 ஓட்டைகள்ல ஒரு ஓட்டையை சரியா பார்த்து விடக்கூடிய ஒரு சுகாதார அமைச்சரை வடக்கு மாநிலத்தில் ஆடு மாடு நாய் சோறு திண்டா நாட்டில் சோறு இல்லாம போகாதென்ற விளங்குற ஒரு விவசாய அமைச்சரை தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கிறது வடக்கு மாநிலத்தில் போடும் என்றால் ஒரு பெரிய வெட்கம். இப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில வேளையில் பாத்ரூம்ல போய் கையை தட்டி கொண்டு நிற்பார்கள். அதுதான் கண்டீனண்டு. அந்த நிலைமையில தான் உங்களுடைய என்பிபி அமைச்சர் மாதிரி இருக்கிறார்களாவே தயவு செய்து இந்த நிழல் அமைச்சுகளை இல்லாமல் பண்ணி அதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். அதில் அரச ஊழியர்கள் இருந்து எல்லாருமே சிரிப்பார்கள். அதிலையும் இவர்கள் போகின்ற போது விழுந்து ஆவே தயவு செய்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இந்த கனவுகளில் மிதக்காம வெறியில் மிதக்காம நிஜ வாழ்க்கைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.